ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆனியன் போண்டா அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். ஆனியனை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, இது அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு தட்டினாலும் சரி, நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணணும். அடுத்தது இதில் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு ஆப்ப சோடா சேர்க்குறேன், நல்லா சாஃப்டாக வரும் சேர்த்தோம்னா. நான் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், எல்லாமே கொஞ்சமாக இருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ அடுத்தது நம்ம 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதாவது நான் 2 வெங்காயம் இல்லைன்னா 3 வெங்காயத்துக்கு 1 கப் கடல மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி நிறைய விடும், அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப டைட்டாகவும் நம்ம பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு போண்டா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ கடையில் இருக்கும்ல வெங்காய போண்டான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்டெல்லாம் சூப். இப்போது இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம மாவை உருட்டிக்கலாம். ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போது நான் 3 வெங்காயத்துக்கு 15 உருண்டை உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன் கடாயில். இப்போ ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆனியன் போண்டாவை நம்ம எடுக்கணும். எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம அடுப்பை எப்பயுமே கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுக்கணும், ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும்ல, அதுக்காக. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.